வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள், டீன் மெண்டல் ஹெல்த் டே, அதாவது இளையோர் மனநல விழிப்புணர்வு நாள் என்று இதை தமிழில் அழைக்கலாம். இந்த வேர்ல்டு டீன் மெண்டல் ஹெல்த் டே என்பது இளைஞர்களுடைய, முக்கியமாக 10 வயதினருடைய அந்த மனநல பிரச்சனைகள், அவர்கள் அதை கவனிக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம், அவற்றினுடைய தன்மைகள், இவற்றை பற்றி கவலை கொண்டிருக்கிறது, அக்கறை கொண்டிருக்கிறது, இதை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த 10 வயதில், அதாவது நான் சொல்வது இந்த 14 வயதிலிருந்து 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், இவர்களுடைய மனநல பிரச்சனைகள் என்பது இன்றைக்கு மிகவும் சிக்கலாகி இருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒருபுறம் கல்வி அமைப்பினுடைய நெருக்கடிகள், நிறைய போட்டி நிறைந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் என்பது இன்றைக்கு மிக கடுமையாக இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் எக்ஸ்போஷர்ஸ், அதாவது நிறைய இன்றைக்கு எலக்ட்ரானிக் ஆட்ஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்களின் வழியாக, மின்னணு சாதனங்களின் வழியாக, சமூக வலைத்தளங்களிலும் இன்னும் பல ஆபத்தான விளையாட்டுகளிலும் அவர்கள் அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது அவர்களுக்கு பல்வேறு விதமான உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. முக்கியமாக ஆன்லைன் கேம்ஸ். இந்த ஆன்லைன் கேம்ஸ் வழியாக நிறைய 10 இளைஞர்கள் பல்வேறு விதமான மனநல பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். அடுத்ததாக சமூக வலைத்தளங்களின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாலுணர்வு தூண்டுதல்கள், செக்ஷுவல் எக்ஸ்போசர்ஸ் என்று சொல்லக்கூடியவை, அவர்கள் வயதுக்கு மீறிய பல விஷயங்களை மிக இளம் பருவத்தில் தெரிந்து கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு கடுமையான பல உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்று உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம், அவர்கள் இன்றைக்கு இளையோரிடம் அதிகரித்து வரக்கூடிய போதைப்பொருள் பழக்கம், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை எதிர்கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு புறம் ஆன்லைன் அடிக்ஷன், இன்னொரு புறம் போதைப்பொருள்கள், இன்னொரு புறம் ஒரு போட்டி நிறைந்த உலகில் வாழ வேண்டியிருப்பது, இன்னொரு புறம் பாலுணர்வு சார்ந்த மிக இளம் வயதில் ஏற்படக்கூடிய தூண்டுதல்கள், இது எல்லாமே பல்வேறு விதமான மனக்கோளாறுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் இளையோரை ஆட்படுத்துகின்றன என்பதை உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது தனிமைப்படுதல், பயம், இன்னும் சொல்லப்போனால் குற்றத்தன்மை, இது எல்லாமே சிறார்களிடம் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். சில சமயம் அது கொடூரமான குற்றச்செயல்களாகவும் கூட நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் குழந்தைகளுக்கு அவர்கள் இயல்புக்கு மாறாக ஏற்படக்கூடிய இந்த தூண்டுதல்கள் அல்லது இந்த மனச்சிதைவுகள் என்பது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு அவை சரி செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான கவுன்சிலிங், வழிநடத்துதல் அவர்களுக்கு மிக மிக அவசியம். அதற்கான விரிவான கட்டமைப்புகள் குடும்பத்திற்குள்ளும் மட்டுமல்ல, பள்ளிகளிலும் இருக்க வேண்டும். இதில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொது சமூகம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஆளுமை சிக்கல்கள் அவர்களுடைய எதிர்காலத்தையே சில சமயம் சிதைத்து விடலாம் என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. இவற்றை தாண்டி அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்றால் அதற்கு நாம் அனைவரும் முழுமூச்சுடன் அந்த குழந்தைகளை ஒரு உளவியல் ரீதியாக அவர்களை அணுக வேண்டும். அவர்களுடைய உளவியல் நலத்தை மேம்படுத்துவது நம் அனைவருடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவுடைமை கட்சியை சார்ந்த மறைந்த தோழர் தா. பாண்டியன் அவர்கள் ஜனசக்தி என்னும் அவர்களின் கட்சி ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நான் சொல்லுவது 1981 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 வெளிவந்த கட்டுரை. 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த கட்டுரையை இப்போது ஏன் நாம் பேச வேண்டும் என்று கேட்கக்கூடாது. வரலாற்றில் 2000 ஆண்டுகளுக்கு முந்திய கவிதைகளையும் எழுத்துக்களையும் கூட நாம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த எழுத்து இன்றைக்கும் பொருத்தமாக இருந்தால் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது. அந்த கட்டுரையிலே தா. பாண்டியன் அவர்கள் என்ன குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்? 2 சங்கராச்சாரியார்கள் ஒரு மாநாட்டில் பேசிய பேச்சை குறிப்பிட்டு அது பற்றிய தன் கருத்தை தாப்பா அதில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சங்கராச்சாரியார் நம்முடைய காஞ்சியில் இருக்கிற அன்றைக்கு புது பெரியவாள் என்று அழைக்கப்பட்ட ஒருவர்
இன்னொருவர் பூரி சங்கராச்சாரியார். 2 பேரும் என்ன பேசியிருக்கிறார்கள்? தீக்கதிர், ஜனசக்தி போன்ற பொது உடைமை ஏடுகளில் அதை கடுமையாக எதிர்க்கிற அளவுக்கு அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், காஞ்சிபுரத்தை சார்ந்த அந்த சின்ன சங்கராச்சாரியார் பேசுகிற போது, இந்த நாட்டில் ஒழுக்கம், கட்டுப்பாடு இவைகளெல்லாம் குலைந்து வருவதற்கு காரணம் பள்ளிக்கூடங்களில் சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுத்து எல்லோரையும் படிக்க வைப்பது தான். எண்ணி பாருங்கள், 44 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனால் இன்றைக்கும் இது பற்றிய கருத்து நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. வகுப்புகளில் இடஒதுக்கீடு கொடுத்ததால் தான். அதிலும் அவர் பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்படி சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுப்பதால் தான் சாதி வளர்கிறது. எனவே இந்த சமூகம் மறுபடியும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு முறை என்பதை நீக்கிவிட்டு எந்தெந்த வருணத்தாருக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். எப்படி ஒரு வருணத்தார் படிப்பதற்கு மட்டும் உரியவர்கள், இன்னொருவர் போர் செய்ய உரியவர்கள், 3வது வருணத்தார் வணிகம் செய்ய மட்டுமே உரியவர்கள், 4வது வருணத்தார் ஏவல் கூலி வேலைகளுக்கு மட்டுமே செய்யலாம் என்று கூறுகிற அந்த நிலையை மறுபடி கொண்டு வர வேண்டும் என்று காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் பேசியிருக்கிறார். சரி, பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த நாட்டில் அமைதி கெட்டதற்கு இந்த மாநாடே நாட்டுக்கு அமைதி கொண்டு வருகிற மாநாடு. அவர் என்ன பேசுகிறார் என்றால், இந்த நாட்டில் அமைதி குலைந்து போனதற்கே இந்திரா காந்தி தான் காரணம். அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி தான் காரணம். எப்படி? அவர்தான் இஸ்லாமியர்களுக்கு தேவையற்ற சலுகைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு விதமான முன்னுரிமைகளை தந்திருக்கிறார். இதனால் தான் இந்த நாடு கெட்டு போய்விட்டது. அவர்கள் இந்தியாவில் இருந்தால் இந்துக்களைப் போல இருக்க வேண்டும், அல்லது சிறுபான்மையினராக இருக்கலாம். அதையும் மீறினால் அவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட வேண்டுமே தவிர அவர்களை இங்கே வைத்து கொண்டு அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பது நியாயமில்லை என்று 1981 அப்போது பேசுகிறார். சுதந்திரம் வந்து ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளாமல் ஒருவர் பேசியிருக்கிறார். எனவே 2 சங்கராச்சாரியார்கள் 2 பேரை குறிவைக்கிறார்கள். ஒரு சங்கராச்சாரியார் இந்து மதத்துக்குள் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதியினரை தவிர மற்றவர்கள் எல்லோருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்கிறார். இன்னொரு சங்கராச்சாரியார் இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்களின் உரிமைகளை மறுக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சலுகைகள் அல்ல, அவர்களுக்கு உரிய உரிமைகள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த உரிமைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு மதத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ சிறுபான்மையினராக இருக்கிறவர்கள் முன்னேறுவதற்கு சில வாய்ப்புகளை தர வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இது அண்ணல் அம்பேத்கர் காலத்தில் இருந்து இந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நீதி. அதை 2 சங்கராச்சாரியார்களும் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் 2 பேரும் எப்படி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் வழிகாட்டுகிறவர்களாக இருப்பார்கள் என்று பாண்டியன் அவர்கள் அந்த கட்டுரையிலே கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி மிக நியாயமானதாகவே இன்றைக்கும் இருக்கிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள்,
குழந்தைகளுக்குள்ள அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது.
வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா. தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.